ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஜி ஃபேமிலி குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு ரசம் தான் வைக்க போகிறோம். ஆமாங்க, நாட்டுக்கோழி ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ நாட்டுக்கோழி கறி எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு 15 பேர்த்துக்கு இந்த ரசம் வைக்க போகிறேன். பெரிய குண்டான தான் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிச்சு வந்ததும் இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்தோடனே நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி கறியை இதோடு சேர்த்துக்கலாம். கறியை இதில் சேர்த்ததும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா கறி வெந்து வரணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அது கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வேக வைங்க. இல்லைன்னா கறி சாப்பிடும்போது உப்பு உரைக்காமல் போயிடும், சப்புன்னு இருக்காப்புல இருக்கும். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் கறி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் கறி எண்ணெயிலே வெந்தோடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கறியை வேக விட்டுக்கலாம். தண்ணியும் கறியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோடனே அதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்துச்சுன்னா மசாலாவோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கறியும் நல்லா வெந்திருக்கு. கறியும் வெந்து மசாலா பச்சை வாசனையும் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இதோட ஜீரகமும் சோம்பும் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கேன். நீங்களே அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி எடுத்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கடைசியாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் தான் இந்த ரசத்தோட ஹைலைட்டு. இந்த மிளகாத்தூள் சேர்த்தோன்னே ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோழி ரசம் வச்சு பாருங்கள். நாட்டுக்கோழி ரசம் சளிக்கு, உடம்பு வலிக்கலாம் ரொம்ப நல்லது. நல்லா எல்லா மசாலாவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்தோடனே நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம், தனியாக டம்ளரில் ஊற்றியும் குடிக்கலாம். இதை சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நெஞ்சு சளியிலேருந்து எல்லாமே சரியாக போகும். இந்த ரசம் கிராமத்தில் அடிக்கடி செய்வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.